மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் மற்றும் 4 மருத்துவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிறப்பு நீதிமன்றம் சிபிஐக்கு அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் அந்த மருத்துவமனையில் சிஐஎஸ்எஃப் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த முதுகலை பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர், அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். உடற்கூறு ஆய்வில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் தெரியவந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாடு முழுவதும் அதிர்வலைகளை இந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவம் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இந்த நிலையில் மாணவி கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அடுத்து அவர்கள் கடந்த சில நாட்களாக சம்பவம் நடைபெற்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதிலும் தீவிர சோதனை நடத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாணவியின் மரணத்திற்கான சாத்தியக்கூறுகள், ஆதாரங்கள் உள்ளிட்டவை கிடைக்கிறதா எனவும் ஆராய்ந்து வருகின்றனர். கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் உடல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாலை 6:10 மணி முதல் 7:10 மணி வரை உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. கைகளை கொண்டு கழுத்தை நெரித்ததால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். மேலும் பாலியல் வன்கொடுமை நடந்ததற்கான மருத்துவ ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த மாணவியின் பிறப்புறுப்பில் ஆண் திரவம் மற்றும் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உடலில் சில இடங்களில் இரத்தம் உறைந்திருக்கிறது. மூக்கு, கழுத்து, கை, கன்னம், உதடு உள்ளிட்ட வெளிப்பகுதிகளில் 16 இடங்களிலும், கழுத்து, உள்தசை, உச்சந்தலை என உள்பகுதிகளில் 9 இடங்களில் மிக கொடூரமான காயங்கள் இருக்கிறது. தனக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து அவர் போராடியிருக்கிறார். மேலும் கொல்லப்பட்ட பெண் மருத்துவரின் நகத்தில் இருந்த இரத்த மாதிரியும் தற்போது கைது செய்யப்பட்டு இருக்கும் சஞ்சய் ராயின் இரத்த மாதிரியும் ஒன்றாக இருப்பதால் அவர் கொலையில் நேரடியாக ஈடுபட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் கொலை சம்பவத்தில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என குற்றம் சாட்டப்படும் நிலையில் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சிபிஐ தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் பயிற்சி மருத்துவர் படுகொலை வழக்கில் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட 5 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டுமென்றால் நீதிமன்றம் மற்றும் குறிப்பிட்ட அந்த நபரின் ஒப்புதல் தேவை. இந்த நிலையில் கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்களாக சந்தேகிக்கப்படும் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சந்தீப் கோஷ் மற்றும் 4 மருத்துவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனை அடுத்து அனுமதிக்க வேண்டும் என சிறப்பு நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து சிபிஐயின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த அனுமதி அளித்துள்ளது. மேலும் ஏற்கனவே கைதாகி இருக்கும் சஞ்சய் ராயிடமும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிபிஐ அனுமதி கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உத்தரவை தொடர்ந்து ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். அங்கு இருந்த பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கு மட்டும் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் இருந்து வருகின்றனர். தற்போது அங்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.